கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார் என்றால் அதை எப்படி உத்தரவாதம் செய்வார் நாங்கள் கேட்குறோம். உத்தரவாதம் செய்ய வேண்டிய வழிமுறை ஏற்கனவே டிவிஷன் 2 நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை டிவிஷன் பெஞ்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த தீர்ப்பை மாற்றாமல் பழைய நிலை எப்படி நீடிக்கும்? நிலை அமைச்சருக்கு தெரியுமா? தாவேக அரசில் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு தெரியுமா? எப்படி அவங்க சொல்கிறாங்க? திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சனையில் தாவேக அரசின் சட்ட அமைச்சர், மதுரையின் பொறுப்பு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் என்ன நிலை இருந்ததோ அதே நிலைதான் நீடிக்கும். அரசின் நிலைப்பாடு என்பது பழைய நிலை நீடிக்க வேண்டும் என்பதுதான். மதவாத சக்திகள் அரசியல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று பேட்டியளித்திருக்கிறார். தாவேக அரசின் இந்த நிலைப்பாட்டை திருப்பரங்குன்றம் வழக்குகளை நடத்திய வழக்கறிஞர் என்ற முறையிலும் திருப்பரங்குன்றம் நூலை எழுதியவன் என்ற முறையிலும் வரவேற்கிறேன். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முந்தின நிலை அப்படின்னு அமைச்சர் எதை சொல்கிறாரு என்பதுதான் இப்போ தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். அவர் சொன்னவுடன் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர் மீது பாய்ந்து குதறுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்று பேசுகிறார்கள். மதுரையின் அமைதியை சீர்குலைப்பதற்காக சங் பரிவார அமைப்புகள் செய்யும் இந்த முயற்சியை அரசு அதை நிராகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். 2வது விஷயம், 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை என்று தாவேக அமைச்சர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலையிலே சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. எல்லா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நேர்த்தி கடன் வைத்து மலையிலே ஆடு கோழி வெட்டினாங்க. இப்போ அந்த நிலை தொடருமா இல்லையா என்பதை தாவேக அமைச்சர் விளக்க வேண்டும். தொடரும்னா எப்படி செய்ய போகிறாரு? ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு ஆடு கோழி வெட்டுவது தொடர்பாக தீர்ப்பளித்திருக்கிறது. 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள், நீதிபதி ஸ்ரீமதி அவர்களும் நீதிபதி திரு விஜயகுமார் அவர்களும் 10/10/2025 அன்று திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார். இன்னைக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. தாவேக அரசு 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாமல் அப்பீல் ஃபைல் பண்ணாமல் எப்படி பழைய நிலை என்பது தொடரும், 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை எப்படி தொடரும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்க வேண்டும். ஆடு கோழி வெட்டுறதுக்கு ஏன் இதுவரை அப்பீல் ஃபைல் பண்ணல அப்படின்றதுக்கு இதுவரை விளக்கம் இல்லை. 2வது விஷயம், மலையிலே கார்த்திகை தீபம் 2வது இடத்தில் தர்கா அருகில் உள்ள இடத்தில் ஏற்றுவது தொடர்பான பிரச்சனை. கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கில் நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி மலையில் 2வது இடத்தில் தர்கா அருகில் கார்த்திகை தீபம் கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அதற்கு எதிராக கோயில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு ஜனவரி 6ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஒரு தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பில் 2வது இடத்தில் கார்த்திகை தீபம் அந்த கல் தூணில் ஏற்ற வேண்டும், கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும். இதற்கு இந்திய தொல்லியல் துறையும் மாநில நிர்வாகமும் ஒத்துழைக்க வேண்டும் என்று 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொன்ன தேதி என்ன? ஜனவரி 6, 2026. இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாதத்துக்கு மேலாச்சு. ஆனால் இன்று வரை அதற்கு எதிராக தமிழக அரசு எந்த மேல்முறையீடும் செய்யவில்லை. மேல்முறையீடு செய்யாமல் பழைய நிலை நீடிக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி அது சரியாக இருக்கும்? இத்தனைக்கும் ராமரவிக்குமார், அந்த தீர்ப்பை வாங்கிய ராமரவிக்குமார் உச்சநீதிமன்றத்தில் தொல்லியல் துறையின் மீதான தொல்லியல் துறை கட்டுப்பாடுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு போயிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் டெம்பிள் கோயில் மேல்முறையீடுக்கு போல
இன்று வரை அரசாங்க மேல்முறையீட்டு போல, இன்று வரை இந்து சமய அறநிலைத்துறை மேல்முறையீட்டுக்கு போல, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இதுவரை அதை பற்றி வாயே திறக்கலை. கோயில் பழக்க வழக்கப்படி கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார் என்றால் அதை எப்படி உத்தரவாதம் செய்வார் நாங்கள் கேட்குறோம். உத்தரவாதம் செய்ய வேண்டிய வழிமுறை ஏற்கனவே டிவிஷன் 2 நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை டிவிஷன் பெஞ்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த தீர்ப்பை மாற்றாமல் பழைய நிலை எப்படி நீடிக்கும்? இந்த நிலை அமைச்சருக்கு தெரியுமா? தாவேக அரசில் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு தெரியுமா? எப்படி அவங்க சொல்கிறாங்க? போகிற போக்கில் பேச முடியாதுல்ல. மூன்றாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு. கே ரமேஷ் என்பவர் இந்து தர்ம பரிபாலன சபை என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கும் கே ரமேஷ் என்பவர் போன வருஷம் 19/2/2025 நீதிபதிகள் திருமதி நிஷா பானு சிறுமதி தலைமையிலான அமர்வில் திருப்பரங்குன்றம் மொத்த மலையின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று நான் ஒரு மனு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கேன். அந்த மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு சிறுமதி தலைமையிலான அமர்வு 19/2/2025 ஏற்கனவே உச்சநீதிமன்றம் புதிதாக வழிபாட்டு தலங்களில் சர்வே எதுவும் செய்யக்கூடாது, புதிய வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் இவர் கொடுக்கும் மனுவை, புதிதாக கொடுக்கும் மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் சர்வே பண்ணக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொல்லி 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஜஸ்ட் கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன், அவ்வளோதான். ஒன்றிய அரசாங்கம் அவரது மனுவை பரிசீலிக்காமல் தூக்கி குப்பையில் போட்டாங்க. அதற்கு பிறகு கே ரமேஷ் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அந்த கண்டெம்ட்டு நீதிபதிகள் திரு ஜிஆர் சுவாமிநாதன் சிறுமதி தலைமையிலான அமர்வு முன்னாடி வருது. கண்டெம்ட் அப்படி வர்றபோது கடந்த 8/4/2025 நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு கலெக்டர் சுயமோட்டா பார்ட்டியாக சேர்க்குறாரு. கண்டெம்ட்டில் கலெக்டர் பார்ட்டியே கிடையாது, தமிழ்நாடு அரசுக்கு டைரக்ஷனே கிடையாது. கண்டெம்ட்டில் கலெக்டருக்கு எந்த டைரக்ஷன், கண்டெம்ட்டில் ஒரிஜினல் ரிட் பெட்டிஷனாக கலெக்டருக்கு எந்த டைரக்ஷனும் கிடையாது. கலெக்டர் பார்ட்டியே இல்லாத ஒரு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியரை சுயமோட்டாக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சேர்த்து வருவாய்த்துறை தொல்லியல் துறையுடன் இணைந்து சர்வே பண்ணணும்னு ஒரு உத்தரவு போகிறார் 8 நாளில். அதற்கு பிறகு மதுரை மாவட்ட ஆட்சியர் கடந்த 8/5 அவர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுறாரு. திருமங்கலம் ஆர்டிஓவுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு ரெவன்யூ டீம் போடுங்கன்னு சொல்கிறாரு. ரெவன்யூ டீம் அதற்கு பிறகு 7 பேர் கொண்ட ரெவன்யூ டீம் போடப்பட்டு இன்றைக்கி மலையை அளந்துட்டாங்க. இந்த எந்த வழக்கிலும் கே ரமேஷ் தொடுத்த ஒரிஜினல் வழக்கிலும் சரி, கண்டெம்ட்லேயும் சரி, எதுலேயுமே தர்கா தரப்பு பார்ட்டியாகவே சேர்க்கலை. அடுத்து இன்றைய தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் மலையில் சர்வே நடக்குது. இப்போ தான் சர்வே பண்ணுறாங்க. அப்போது கூட தாவேக அரசின் சார்பில் தர்காவுக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்கல. தர்கா இந்த வழக்கில் முக்கியமான பார்ட்டியா இல்லையா? தர்கா தானே மேலே இருக்குது, தர்கா வச்சு தானே இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் தாவேக அரசு தர்கா தரப்புக்கே நோட்டீஸ் கொடுக்காம, அவங்கள ப்ரொசீடிங்ஸில் சேர்க்காம, அவங்களுக்கு சொல்லாமல், அவங்க முதுகுக்கு பின்னாடி சர்வே நடத்துறது எப்படி சரியாக இருக்கும்? அமைச்சர் நிர்மல்குமார் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் பதில் சொல்லணுமா இல்லையா? தமிழக முதல்வர் பதில் சொல்லணுமா இல்லையா? தர்கா சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்கி தான் நீங்கள் வந்தீங்க. சிறுபான்மை மக்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு சர்வே நடத்துகிறீங்க. சர்வே நடத்தி தொல்லியல் துறையிட்டு கொடுக்க போகிறீங்களா? இதெல்லாம் தாவேக அரசின் நிலைப்பாடு என்ன? யாரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதில் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ போட்டிருக்க வழக்கறிஞர் பெரும்பாலானோர் தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஏடிஎம்கே இப்படி ஒரு குரூப் போட்டிருக்கிறீங்க. இன்னொரு குரூப் அரசியலே இல்லாத ஒரு குரூப்பை போட்டிருக்கீங்க. எப்படி இந்த அரசின் கொள்கையை அவர்கள் நீதிமன்றத்தில் வழிநடத்துவார்கள்? இந்த அரசின் கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கீங்க? தாவேக அரசின் கொள்கை தந்தை பெரியார் எங்கள் கொள்கை தலைவர், அண்ணல் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை என்பதுதான் அரசின் கொள்கை. அந்த கொள்கையை பிஜேபி அட்வொகேட்ஸை வச்சு, ஆர்எஸ்எஸ் அட்வொகேட்டை வச்சு, ஏடிஎம்கே அட்வொகேட்டை வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திடுவீங்களா? என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க? ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரியை வாய் திறக்க மாட்டாரு. இன்னைக்கு
இதே தாவேக அரசில் திருப்பரங்குன்றம் மலையில் தனியாக ஒரு பாதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் கேட்டு பாதை போடுறாங்க? பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் தொல்லியல் துறை பாதை போடுறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்காம எப்படி தொல்லியல் துறை பாதை போட முடியும்? அப்போ என்ன நடக்குது? மைக்கு முன்னாடி அமைச்சர் ஒன்று பேசுவார், பின்னாடி ஒன்று நடக்கும்னா அது சரியா? இந்த அணுகுமுறை என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. எனவே தாவேக அரசு திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக தங்களது நிலைப்பாட்டை தெளிவாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து வெளிப்படையாக அறிவிக்கணும். உடனடியாக ஆடுகோழி வெட்டம் தடை விதிக்கும் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். இரண்டாவதாக கார்த்திகை தீப வழக்கில் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். ராம ரவிக்குமார் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கவுண்டர் பண்ணணும். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போட்ட சர்வே உத்தரவுக்கு எதிராக அப்பீல் போனோம். ஏற்கனவே நீதிபதி நிசாபானு சிறுமதி தலைமையிலான அமர்வு போட்ட உத்தரவுக்கு எதிராகவும் அப்பீல் போனோம். 4 அப்பீல் ஃபைல் பண்ண வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா பழைய நிலை என்பது நீடிக்காது. அதே போல் தர்கா தரப்பினர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கையும் வாபஸ் வர வேண்டும். அதுதான் மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்தில் இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கான அர்த்தமாக இருக்கும். அதை விட்டு வாயில் வடை சுடுறது எந்த பயனையும் அளிக்காது. சட்ட அமைச்சர் சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி இதற்கான உரிய முடிவை அவர் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்களது கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸில் நிறைய உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பிலும் தர்கா தரப்பிலும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே விசாரணையில் இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை, இறுதி விசாரணை என்பது இம்மாதம் 22ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை நீதிமன்றத்திலே தெரிவிக்க நீதிபதிகள் நீதிபதி சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டு இருக்கிறது. 22ஆம் தேதி இவங்க கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க? அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட்டில் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. என்ன உத்தரவுனா, இந்த கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு 5 பேரை, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் சொல்லும் 5 பேரை 2வது இடத்தில், அதாவது தீபத்தூண் என்று சொல்கிறார்களே அந்த கல் தூண் உள்ள இடத்தில், அந்த பிரச்சனைக்குரிய இடத்தில் பூஜை செய்வதற்கு 5 பேரை, நான் சொல்லும் 5 பேரை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதை டிவிஷன் பெஞ்ச் இடைக்காலமாக தடை செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக தாவேக அரசு என்ன நிலைப்பாட்டை சொல்ல இருக்கிறது என்பதை தெளிவாக மக்கள் மத்தியிலே தெரிவிக்க வேண்டும். எல்லா தரப்பையும் அழைத்து பேச வேண்டும். நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்த விவரங்களை வாங்க வேண்டும். சரியான மத நல்லிணக்க அடிப்படையிலே, மதுரையின் அமைதியை காக்கும் அடிப்படையிலே, அரசியல் சட்ட கண்ணோட்டத்திலே, இந்த அரசின் கொள்கை வழியிலே அவர்கள் சொல்வதைப் போல் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து மதுரையிலே சமத்துவமும் அமைதியும் நிலவுவதற்கான, சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரித்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 8/4/25 கலெக்டரை சேர்த்து ஆய்வு பண்ண சொன்னாங்கல்ல? ஆமாம். அதில் 7 பேர் கொண்ட குழு கலெக்டர் அமைச்சர் 2025 மே மாதமா? ஆமாம். அப்போ இந்த கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகலையே. இப்போ நீங்கள் தர்காவுக்கு சேர்க்காம ஆய்வு பண்ணாமல் சரிங்களா? எதை சொல்கிறீங்க? இல்லை இந்த தான், அதாவது 8ஆம் தேதி அவர் உத்தரவு போடுறார். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உத்தரவு போட்டு 25ஆம் தேதியிலேருந்து அளக்க சொல்கிறார். மே 25. ஆமாம், மே 25 மே 25 அளக்க சொல்கிறாரு. இல்லை ஆர்டர் போட்டது 8/4/2025. இந்த உத்தரவு இருக்குது 8/4/2026 நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன். அதாவது ஃபஸ்ட்டு போட்ட ஆர்டரு, ஒரிஜினல் ஆர்டர் இருக்குல்ல, நிசாபானு சிறுமதி போட்டது 19/2/2025. அது அவர் புதுசாக ஒரு மனு கொடுப்பாரு. அந்த மனுவை பரிசீலனை பண்ணுங்கன்னு ஒன்றிய அரசுக்கு போட்ட உத்தரவு. ஒன்றிய அரசு அதை ஒன்றும் பண்ணலை. அதற்கு கண்டெம்ட் போடுறார் அவர். அந்த நான் கொடுத்த மனுவை ஒன்றிய அரசு பரிசீலனை கண்டெம்ட்டில் ஒன்றிய அரசு தான் இருக்கிறாங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன பண்ணுறாருன்னா 8 நாளில் கலெக்டர் சுயமோட்டா பார்ட்டியாக சேர்த்து உத்தரவு போட்டு அளக்கணும்னு உத்தரவு போடுறாரு. அதற்கு கலெக்டர் 8/5 ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு 25/5 அளக்க சொல்கிறாரு. அப்போ கவர்மெண்ட் வந்துருச்சு 25/5 இந்த மாதம் போன 2026 மே 25
5லேருந்து மே 25லேருந்து அளக்கணும்னு சொல்கிறாரு. போன வாரம் தான் அவங்க அளக்குறாங்க. குழு அமைக்கிறாரு. குழு பணி செய்ய சொல்கிறாரு. பணி ஸ்டார்ட் ஆகிறது 25/5லேருந்து. புது கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவர் சொல்கிறாரு. ரிசல்ட்டை கணக்கு பண்ணி தான் தள்ளி போடுறாரு. 8ஆம் தேதி ப்ரொசீடிங்ஸ் போட்டு 25ஆம் தேதி உங்கள் பணியை தொடங்கணும்னு ப்ரொசீடிங்ஸ் போடுறாரு. அது தாவேக அரசில் தான் அளக்குறாங்க. அப்போ தாவேக அரசில் அளக்கிற போது தர்காவுக்கு பார்ட்டி நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேணாமா, இதுக்கு அப்பீல் போக வேணாமா, இது எப்படி அளக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொல்லித்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரிஜினல் கேஸில் கண்டெம்ப்டில் எப்படி அப்படி ஒரு உத்தரவு போட முடியும்? ஒரிஜினல் கேஸில் என்னவோ அதை தான் சொல்ல முடியும். அதை ஒன்றிய அரசின் அதிகாரிகள் செய்யலை அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அதை நீதிமன்றம் ஒரிஜினல் ஆர்டரில் 19/2/2025 அந்த வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வினி குமார் உபாத்யாய கேஸில் நோ ஃபர்தர் சூட்ஸ் கேன் பி ரிஜிஸ்டர்ட் இன் த கண்ட்ரி அகைன்ஸ்ட் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் till further orders from the Supreme Court. If further directed that in pending suits, court should not pass effective interim or final order, including order for survey. சர்வேக்கு உத்தரவு போடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கிறாங்க. மத வழிபாட்டுக்கு தொடங்குதரவா இதை சொல்லி தான் அவங்க உத்தரவு போடுறாங்க. அதனால தான் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் சட்டவிரோதமாக கண்டம் ஜூரிஸ்டிக்ஷனை மீறி கலெக்டர் பார்ட்டியாக இல்லாத ஒரு வழக்கில் கலெக்டர் பார்ட்டியாக சேர்த்து அதில் சர்வேக்கு ஆர்டர் போடுறாரு. அதுவே நீதிமன்ற அவமதிப்பு. நீதிபதி GR சாமிநாதன் செய்திருக்கதே நீதிமன்ற அவமதிப்பு. அப்போ இந்த வழக்கு தாவேக அரசு அப்பீல் போடணுமா இல்லையா? அப்பீல் போடாமல் சட்டவிரோதமாக போடப்பட்ட ஒரு உத்தரவை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்க? தர்கா பார்ட்டியாக இல்லாத வழக்கு தர்காவை எப்படி கட்டுப்படுத்தும்? ஒரு கேஸில் நான் ஜாயின்டர் ஆஃப் பார்ட்டிஸ், மிஸ் ஜாயின்டர் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெசசரி பார்ட்டியை ஒரு வழக்குன்னு ஒரு இடத்துக்கு ஓனர் இருக்கார், ஓனரை சேர்க்காம பக்கத்து இடத்துக்காரனை சேர்த்து ஒரு ஆர்டர் வாங்கினா செல்லுமா? அதுபோல தான் இது நடந்திருக்குது. சட்டவிரோதமாக போட்ட ஆர்டர்னா ஏன் கலெக்டர் அதுக்காக டீம் ஃபார்ம் பண்ணுறாரு? அதைத்தான் நான் சொல்கிறேன். கலெக்டர் ஏன் டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க? அப்பீலில் போகணும். இதை அரசாங்க நாலேஜ் கொண்டு போகணும்ல. கலெக்டரு கொண்டு போய் அப்பீல் ஃபைல் பண்ணணும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அவர் டீம் போட்டுறாரு. ஆமாம், அவர் டீம் போட்டால் தான் இப்போ தப்பு. இது முதல்ல அப்பீல் இதுக்கு ஃபைல் பண்ணணும். இதான் நாங்கள் இப்போ மலையை அளக்கிறது தொடர்பாக சட்டவிரோதமாக எல்லா விஷயம் நடந்திருக்குது. அதுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணுன்றதை இம்மிடியட்டாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இதுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணோம், ஒரிஜினல் ஆர்டருக்கு அப்பீல் ஃபைல் பண்ணோம், ஆடு கோழிக்கு அப்பீல் ஃபைல் பண்ணோம், கார்த்திகை தீபத்துக்கு அப்பீல் பண்ணணும். இவ்வளவு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் புதுசாக வர்ற அரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்போ உள்ள லீகல் ஆஃபீஸருக்கு யாருக்கு அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பும் கிடையாது. எனவே HRNC வழக்குகளை கையாள்வதற்கு, சென்சிட்டிவான வழக்குகளை கையாள்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு அமைத்து அவர்கள் ஆலோசனையின் பேரில் இந்த அரசு நடந்தால் தான் சரியான நிலையை எடுக்க முடியும். இல்லை என்றால் நீதிமன்றத்திலே இந்த அரசு நிச்சயமாக தடுமாறும், மக்கள் மத்தியிலும் தடுமாறும். வெறும் வாயில் பேசுறதில்ல, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். இல்லை, அதான் முதல்ல தாவேக அரசின் அமைச்சர்கள், தாவேக முதலமைச்சர் எல்லாரும் அவங்க கொள்கை தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிக்கணும். கொள்கை தலைவர் அம்பேத்கரும் பெரியாரும் என்ன சொல்லியிருக்காங்க? அம்பேத்கர் அவர் தான் அரசியல் சட்டத்தை உருவாக்குனார். அந்த அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 19ல் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, விமர்சிக்கிற உரிமை, எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதே தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தார். அப்படி இருக்கிற போது ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு படம் எடுக்கக்கூடாது, படத்தை வெளியிடக்கூடாது, திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோதம். ரெண்டாவது, அவர்களின் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அவங்க கொள்கையை படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அம்பேத்கரையும் படிக்கணும், பெரியாரையும் படிக்கணும், அரசியல் சட்டத்தையும் படிக்கணும், இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டாலும் கேட்கணும். கேட்காம அரசு அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த முதல்வர் பொம்மை முதல்வராக இருப்பார். அரசியல் சட்டப்படியோ கொள்கை தலைவரின்படியோ அது போகாது. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படம் போன ஆட்சியிலேயே பல இடங்களில் திரையிடப்பட்டது. நானே அந்த திரையிடலில் பங்கேற்றிருக்கேன், பேசியிருக்கேன், பலரும் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அதை தடை செய்வது என்பது முழுக்க முழுக்க கருத்துரிமைக்கு எதிரானது. ஜனநாயகன் படத்தை வெளிவிட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவகாரங்க அழுதாங்களா இல்லையா? உங்கள் படத்தை வெளியிடுறதுக்கு எல்லாரும் பேசணும், அதை வெளியிடுறது சரின்னா திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு அதை என்ன பிரச்சனை அந்த படத்துலன்னு சொல்லு. போலீஸ் போய் தடுக்கிறாங்க, புதுக்கோட்டையில் போய் தடுத்துருக்குறாங்க. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் மத நல்லிணக்கத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறது. யூடியூப்லேயே இருக்குது.
பல இடத்துல திரையிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் அஃபீஷியலாக ஆர்டர் போட்டு தடுக்காமல் சட்டவிரோதமாக காவல்துறை சென்று அடக்குமுறையை ஏவி தடுப்பது என்பது இந்த அரசுக்கு, அந்த அரசின் கொள்கையே தெரியலை. இந்த தாவேகா கட்சிக்கு அவங்க கொள்கையே தெரியலை. அரசியல் சட்டமும் தெரியவில்லை. காவல்துறை அதிகாரத்தை வைத்து எல்லாத்தையும் செஞ்சுருவோன்னு அவங்க நினச்சாங்க. அதிகாரி சொல்ல கேட்டாங்கன்னா திமுக அரசுக்கு நேர்பட்ட நிலைமை தான் இவங்களுக்கு ஏற்படும். அதாவது ஒரு அரசு விமர்சனங்களை ஏற்பதற்கும் பதில் சொல்வதற்கும் பழகணும். மாரிதாஸ் கொள்கை, வலதுசாரி கொள்கை, அவர் பேசுகிற முறை, நடந்துக்கிற முறை, அவர் கொள்கைக்கும் எனக்கும் உடன்பாடு கிடையாது. நாங்கள் நேர் எதிரான அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்கள். மாரிதாஸோ திருச்சி சூர்யாவோ யார் கருத்து சொன்னாலும் கருத்துக்கு பதில் சொல்லணும். அவதூற வதந்தியை பரப்புனா அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அவர்கள் சார்ஜ்ஷீட் போட்டு நீதிமன்றம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடலாமே தவிர கைது செய்வது என்பது அதுதான் சர்வாதிகாரம், அதுதான் பாசிசம். எங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் கைது செய்வோம் என்பது அதுக்கு பேர் சர்வாதிகாரம். நீங்கள் தான் பாசிசமாக பாயாசமானு சொல்லி எல்லாம் வந்தீங்க. அதைவே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எந்த வகையில் சரி? எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு என் கருத்துக்கு உடன்பாடு இல்லவரோ இருக்கோ, ஆனால் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் அந்த கருத்தை அனுமதிக்கணும். அது அவதூறாக வதந்தியாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் தான் நிறுத்தணுமே ஒழிய கைது செய்யக்கூடாது. உச்சநீதிமன்றம் அருணேஷ்குமார் வழக்கில் 7 ஆண்டுக்கு குறைவாக சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் யாரையும் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையாவது தாவேக மதிக்கணும், அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதுதான் சரி.